பிஹைண்ட் மீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஒரு வாரமா பரபரப்பா போய்க்கிட்டு இருக்க செய்தி என்னன்னா, நீட்டுத் தேர்வு ரத்து பண்ணணும். அப்புறம் நீட்டுத் தேர்வுடைய விடைத்தாள் அதாவது வெளிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி டெல்லியில ரொம்ப போராட்டம் நடந்தது. பிரதமர் கூட என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா மாணவர்கள் சைடுல என்ன போராட்டம்னா, அந்த கல்வி அமைச்சரையே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் பண்றாங்க. அது இப்ப நீத்து போச்சு. அதாவது உள்ள சமூக விரோதிகள்லாம் உள்ள பூந்துட்டாங்கன்னு ஒரு கான்செப்ட் உள்ள இப்போ எதிர்வினை ஆற்றுறதுனால அது இப்போ ரொம்ப தமிழ்நாட்டுல அந்த போராட்டங்கள் நடக்கும்போது, சென்னையில குறிப்பா நடக்கும்போது, இங்க நம்மளுடைய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போராடுங்க. ஆனா போராடாதீங்க. முன் அனுமதி பெற்று நீங்க மக்களுக்கு இடையூறு இல்லாம போராடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி ஏற்புடையதுன்னு தெரியல. போராட்டங்கிறது எப்படி ரோட்ல பண்ணாம வீட்டுல உட்காந்துக்கிட்டா பண்ண முடியும்? நீங்க கூட தான் விஷயத்துக்காக போராட்டம் நடத்தும் போது ரோட்ல இருந்தானே போராடி இருப்பீங்க. பெரிய அரசியல் தலைவரா இன்னைக்கு கல்வி அமைச்சரா இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள், நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னியா? மக்கள் எப்படி போராட முடியும்? ரோட்ல இருந்தா போராட முடியும். அதுவும் மாணவர்கள் அவங்க கையில எடுத்திருக்காங்க. இவ்வளவு நாள் அரசியல்வாதிகள் இதை போராடிக்கிட்டு இருந்தாங்க, எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தியது. இப்போ மாணவர்களே முன்னிருந்து இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு வழி பண்ணணும், எத்தனை பேர் தான் உயிர் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலனாலும் கொச்சப்படுத்தாம இருந்தா நல்லா இருக்குங்கிறது தான் மக்களுடைய கருத்து. இதை ஒடுக்கணும்ன்ற முறையில நீங்க என்னைக்கு ஒடுக்கினாலும் மாணவர்களுடைய போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டால் அது விஸ்வரூபம் எடுக்கும். இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. ஏன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டமும் ஒடுக்கணும்னு நினைச்ச போது தான் அது விஸ்வரூபம் எடுத்தது. அந்த மாதிரி இந்த நீட்டுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அதுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது. இனிமே கல்வி அமைச்சர் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசினா நல்லா இருக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க.